ஹாய் பீப்பிள். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கற்பனை கதையை தான் சொல்ல போகிறேன். கண்ணை மூடி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024 நம்ம அப்படியே 1920க்கு போகலாம். 1920 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவோட அம்மாலாம் வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஃபீனிக்ஸ் மாலாக இருக்கட்டும், இல்லைன்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, வாட்ச்சு, நல்ல ட்ரெஸ்ஸு எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி இருக்குது. எதை வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பிக்சரெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. பழைய சாதம், கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டு மட்டுமே அவங்க வந்து ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தொகையாக இருந்திருக்கும். ஒரே ஒரு ரேடியோ தான் ஒரு ஊரே பாட்டு கேட்டு இருந்திருக்கும். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்திருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டைம் லைன் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக நான் போயிட்டு பார்க்கணுன்றது என்னோடய மிகப்பெரிய ஆசை. நம்ம எப்படி 1920 பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து 2024 நம்ம எப்படி இருப்போன்றதை பேசுவாங்க. ரூ. 1 இருந்தாலுமே அந்த ரூ. 1 அவங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட 1,00,000 இருந்தாலும் நம்மளால் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தாங்க. நீங்கள் என்றைக்காவது இதெல்லாம் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிச்சிங்களா, இல்லை க்ரியேட்டிவாக யோசிச்சிங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கடைசியில் எங்கள் அம்மா சொன்னது உண்மைதாங்க. யாருமே கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அப்படியே இதே சந்தோஷத்தோடு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய்.